அன்பான மக்களே, ரொம்பவே சூப்பரா போயிட்டுருக்கிற நம்மளோட மகாநதியில அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அ முக்கியமா நர்மதா வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பயங்கரமா வந்து நம்மளோட விஜய் வந்து தாய்மாமன் சீர் கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது தான். தாத்தா எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு நல்ல பெரிய சீர் சிறப்புமா வந்து சீர் செய்ய வர்றாரு. அத வந்து சாரதா எந்த மாதிரி ஏத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப நம்ம மைண்டுக்குள்ள இருக்கு. கண்டிப்பா சாரதா ஏத்துக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, குமரனோட அம்மா வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து தாத்தா வந்திருக்காங்க. அவங்க பேச்செல்லாம் அவங்க மீற மாட்டாங்க இல்லையா? அதனால வந்துட்டு நர்மதாவுக்கு விஜய் சீர் செய்றத யாராலயும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத. நர்மதாவே வந்து எனக்கு மாமா தான் சீர் செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதில காவேரி வந்து ஏத்துப்பாங்க அப்படிங்கிறது தான். அதில நிவின், குமரன் என்ன இது பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு. குமரனும், நிவினும் நாங்க இருக்கோம், நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, விஜய் வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறதால, வந்து நாங்க பார்த்துக்குறோம். நீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க? எங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அத்தைக்கு அத்தை வந்து கோவப்படாம இருக்கணுன்றதுக்காண்டி இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி நர்மதாவுக்கு சீர் செய்கிறாரா விஜய் அப்படிங்கிறது தான். கொண்டு வர்றது மேட்ரு கிடையாது. சீரை ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் மேட்ரு. கண்டிப்பாக கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க இப்போ சாரதா ஏற்றுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக ஏற்றுக்க வச்சுருவாங்க. பக்கத்தில் இருக்கிற மாமி, பங்குஜ மாமி, ஆத்துக்காரு எல்லாருமே சேர்ந்து சூப்பராக கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. அதை நல்லபடியாக விஜய் முடிச்சுட்டு திருப்தியாக இருக்காரா அப்படிங்கிறது தான் இந்த சீரியலில் நம்ம அடுத்து அப்கமிங்கில் வர்றதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது. ஆனால் நர்மதாவுக்கு சிறப்பாக ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கார் விஜய். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு.